ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வாழைப்பூ பொரியல். இதை சிம்பிளாகவும் ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூவை சுத்தம் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி தண்ணியில் அலசி ஒரு குக்கரில் சேர்த்திக்கலாம். இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்திக்கலாம், அதிகமாக வேண்டாம், வாழைப்பூ வற்றும். இதை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இது தண்ணி எதுவும் சேர்த்தாமல் குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். வாழைப்பூவை தண்ணியில் அலசி போட்டோம்ல, அதுவே இது வேகறதுக்கு போதுமான அளவு தண்ணி இருக்கும். இதை இப்போ விசில் போட்டுக்கலாம். இப்போ விசில் போயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாழைப்பூ நல்லா வெந்துருச்சு. நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்துல, பாருங்கள், அடியும் பிடிக்கல. இதுலேயே இன்னும் கொஞ்சமே தண்ணி இருக்குது. இப்போ இதை தாளிச்சுக்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் காஞ்சதோ கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கங்க. பருப்பு வறுபட்டதும் பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா டேஸ்ட்டுக்காக ஒரு கொத்து கருவேப்பிலை, இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் காரத்துக்கு சேர்த்திக்கங்க. இதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருந்த வாழைப்பூவை இது கூட சேர்த்திக்கலாம். மிளகாத்தூள் வாழைப்பூவில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இப்போ நீங்கள் இதில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் சேர்த்திக்கோங்க உப்பு. நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். வாழைப்பூவில் கொஞ்சம் ஈரம் இருக்குது, அது நல்லா வத்துற வரைக்கும் வணக்கிக்கோங்க. இப்போ ஈரமெல்லாம் ஃபுல்லாக போயிடுச்சு, ட்ரை ஆகிடுச்சு. இதில் ஒரு 1/4 மூடி துருவன தேங்காய் சேர்த்திக்கங்க. தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூட பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையை சேர்த்திக்கங்க. இதை நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆகிருச்சு. இந்த பொரியல் குழம்பு, ரசம் எல்லாத்துக்கூடையும் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு கூட இதில் சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.